அருண், வா ஆனந்த். இப்பதான் பெங்களூர்ல இருந்து வரியா? ம். கம்பெனி விஷயமா போனீங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, நீ என்ன ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? எல்லாம் உன் ஃப்ரெண்டு ரம்யா பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன், அவளுக்கு என்ன? நேத்து அவ கார்த்தியோட வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா. நேத்து நீ ஊர்ல இல்லல்ல, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, இப்ப அதுக்கு என்ன? என்னடா சாதாரணமா அதுக்கு என்னன்னு கேக்குற? கார்த்திய ரம்யா பாத்திருந்தா அவன் நம்ம தம்பின்னு தெரிஞ்சிருக்குமே. நல்ல வேளை அவங்க 2 பேரும் மீட் பண்ணல. அதுக்குள்ள அவ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. அதனால நம்ம தப்பிச்சோம். உனக்கு இதை விட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா? என்ன விஷயம்? அந்த ரம்யா கார்த்தியை லவ் பண்றா தெரியுமா? என்னது, ரம்யா கார்த்தியை லவ் பண்றாளா? என்னடா இது புது கதையா இருக்கு? கதையெல்லாம் இல்ல, நிஜமாவே அவ கார்த்தியை லவ் பண்றா. ஏண்டா, கார்த்திக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி அவ லவ் பண்றா? கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் அவளுக்கு தெரியாது, அதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த காலத்து பொண்ணுங்க ஒருத்தனை பார்த்தா யாரு என்னன்னு தெரியாம எப்படி இன்ஸ்டன்டா லவ் பண்றாங்க? நீ என்னமோ இந்த ரம்யாவை பெருசா அப்படி இப்படின்னு பெரிய பில்டப்லாம் கொடுத்த. அவ என்னமோ சராசரி பொண்ணுங்க மாதிரி காதல்ல விழுந்திருக்கா, அதுவும் கல்யாணம் ஆனவனோட. ஆமா, அவ கார்த்தியை லவ் பண்ற விஷயம் உனக்கு யார் சொன்னது? ஆ, அது வந்து நல்ல வேலை ஐஸ்வர்யா தான்னு சொல்லாம விட்டோம். ஏற்கனவே இவன் ஐஸ்வர்யா மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். இப்ப இதையும் அவ தான் சொன்னான்னு தெரிஞ்சா இன்னும் கடுப்பாயிடுவான். இவன் கிட்ட உண்மையை மறைக்கிறது தான் நல்லது. டேய், என்ன யோசனையா இருக்க? உனக்கு யார் சொன்னது சொல்லு. டேய், அதை விட்றா. யார் சொன்னாங்கன்றதா முக்கியம், நடந்த விஷயம் என்னங்கிறது தான் முக்கியம். டேய், நீ போட்ட பிளான் என்ன? அந்த ரம்யா ஒரு லேடி ஹிட்லர் மாதிரி. அவகிட்ட கார்த்திய வேலைக்கு அனுப்புனா அவ டார்ச்சர் தாங்க முடியாம அவனே தலை தெறிக்க ஓடி வந்துருவான். அப்படி ஓடி வந்துட்டான்னா அவன் சவால்ல தோத்துட்டான்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்துறதானே உன் பிளானு. இப்ப கார்த்தி அவ லவ் பண்றான்னு சொல்ற, அப்புறம் எப்ப வேலையை எடுத்துக்குவா? அவ பக்கத்துலயே தான் வச்சுப்பா. அப்ப நீ தானே தோத்து போன மாதிரி. இல்ல, இதுலயே நமக்கு சாதகமான விஷயம் ஒண்ணு இருக்கு. புரியல, நீ என்ன சொல்ல வர? இப்ப நம்ம நேரா அந்த ரம்யாவை பார்க்க போறோம். என்ன விஷயமா? அவளை பார்த்து கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறோம். அப்படி சொன்னா அவ ஈஸியா ஒதுங்கிற போறா கார்த்தியை விட்டு. அதனால என்ன பெருசா ப்ராப்ளம் வந்துட போகுது? டேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிற? அந்த ரம்யாவோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்காம பேசினா சிரிக்காம என்ன பண்றது? அவ ஒரு அடமெண்ட் கேரக்டர். அவ ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிட்டா அதை அடையாம விட மாட்டா. அதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவா. இப்போ அவ கார்த்தி மேல வெறித்தனமான லவ்ல இருக்கா. அந்த லவ்வ எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. அதை அடைஞ்சே தீரணும்னு நினைப்பா. இப்போ அவகிட்ட போய் கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, உன் ஃப்ரெண்டு தீபா தான் அவனோட ஒய்ஃப், அவ மேல அவன் உயிரே வச்சிருக்கான், அது இதுன்னு சொல்லி அவளை நல்லா ஏத்தி விடுவோம். அப்படி செஞ்சா அவளுக்கு கோபம் வரும். அந்த கோபம் கார்த்தி மேல திரும்பும். அப்புறம் அவ என்ன செய்வான்னு நமக்கு தெரியாதா? இமிடியேட்டா கார்த்திய வேலையை விட்டு தூக்கிடுவா. அது நமக்கு வெற்றி தானே. நீ சொல்றது கூட ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன் டவுட்டா சொல்ற? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. வா, இப்பவே அந்த ரம்யாவை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். சரி, பாப்பலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே தீபான்னு ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டாக்டர் ரூம்ல இருக்காங்க சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க சார். என்னாச்சு தீபா? ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் காய்கறி வாங்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்போ ஒரு கார்காரன் மேல மோதிட்டான். அதான் கையில அடிபட்டுருச்சு. ஆமா கார்த்தி, அதெல்லாம் பயப்பட வேண்டியது ஒண்ணு இல்ல.
சின்ன காயம்தான். கட்டு போட்டு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். வலியெல்லாம் இருக்காது. டாக்டர் அவங்கள இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? இப்பவே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நாளைக்கு வந்து ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு போங்க. பயப்பட எதுவும் இல்லை. நத்திங் டு வரி. இந்த மெடிசன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ம் தேங்க்யூ டாக்டர். ஓகேம்மா. தேங்க்யூ டாக்டர். ம். ஏங்க ரோட்டில் இன்னும் கொஞ்சம் கவனமாக வந்திருக்கலாம்ல? நான் ஓரமா தாங்க நடந்து வந்தேன். அந்த கார்காரன் தான் சரியா டிரைவ் பண்ணாம மேல வந்து மோதிட்டான். வண்டி நம்பர் எதனா நோட் பண்ணீங்களா? ஆ, இல்ல பதட்டத்துல அதெல்லாம் சரியா பார்க்கலங்க. அதான் பெருசா அடிபடலல்ல. அப்புறம் என்ன, விடுங்க. ரொம்ப பெயினாக இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, இப்ப நல்லா தான் இருக்கேன். சரி வாங்க. நான் உனக்கு முத பார்த்த மாப்பிள்ள இந்த கார்த்திக் தம்பிதாம்மா. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கார்த்திக் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு தான் அவர் எழுதுன மாதிரி நான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். மொத்தத்துல சொல்லணும்னா தீபா இடத்துல நீங்க இருந்தா கார்த்தி வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. யோசிச்சு பாருங்க. நீதான் கார்த்திக்கு ஏத்த ஜோடி. அந்த கிராமத்துக்காரி இல்ல. நீ தீபாவை தூக்கி எறிஞ்சாதான் கார்த்தி உனக்கு கிடைப்பாரு. சொல்லுங்க கேசவன். மேடம், உங்களை பார்க்க அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து ஆனந்தும் அருணும் வந்திருக்காங்க மேடம். சரி, வர சொல்லுங்க. ஓகே மேடம். இப்ப எதுக்காக அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க? ஒருவேளை நாம கார்த்தியை லவ் பண்ற மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமோ? ஐஸ்வர்யா எல்லா மேட்டரையும் அவங்க கிட்ட சொல்லிருப்பாளோ? ஒன்னும் புரியலையே. வா ஆனந்த். வாங்க அருண். ஹாய் ரம்யா, எப்படி இருக்க? ஃபைன், நல்லா இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் இல்ல ட்ரிங்க்ஸ்? பரவாயில்ல. இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தோம். ஏன் திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்டா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நார்தன் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து டெண்டருக்கு ஒரு கால் ஆஃபர் பண்ணியிருக்காங்கல்ல? ஆமா, நானும் பார்த்தேன். கால் ஃபார் பண்ணிருக்காங்க. அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். நீயும் அப்ளை பண்ணியிருக்கியா? இல்ல ஆனந்த், இந்த டெண்டர்ல கலந்துக்கிற ஐடியா எனக்கு இல்ல. இருக்கிற ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கவே 3 ஷிஃப்ட் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதனால புது டெண்டர்ல எதுலயும் கவனம் செலுத்த முடியல. சரி, புதுசா ஒருத்தனை உங்ககிட்ட வேலைக்கு அனுப்பி வச்சனே, அவன் எப்படி ஒர்க் பண்றான்? நல்லா ஒர்க் பண்றானா? யாரு? கார்த்தியை சொல்றியா? ஆமா, அவனதான் சொல்றேன். நல்லா ஒர்க் பண்றாரு. ஃபேக்டரியோட லைஃப்மெண்ட்க்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கறாரு. ப்ரொடக்ஷன் கூட நிறைய கொடுக்கறாரு. இத பத்தி தான் அன்னைக்கு டெண்டர் எடுக்கிற இடத்துல சொன்னேனே. ஆமா சொன்னேன், ஞாபகம் இருக்கு. கார்த்தி மாதிரி ஒரு ஒர்க்கர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். சும்மா வந்தோமா வேலையை பார்த்துட்டு போனோமான்னு இல்லாம இத அவர் கம்பெனியா நினைச்சு சின்சியரா ஒர்க் பண்றாரு. மத்த லேபர்ஸையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறாரு. இது எல்லாத்துக்குமே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லனா கார்த்தி மாதிரி ஒரு ஆளு என் கம்பெனிக்கு கிடைச்சிருப்பாரா? நீ இப்படிலாம் ஒருத்தனை பிரைஸ் பண்ணி பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஆமா ஆமா, நீ எதுக்கு எப்பவுமே அவரை பத்தி கேட்டுட்டு இருக்க? அவர் என்ன உன்னோட க்ளோஸ் ரிலேட்டிவா?
அதனாலதான் நீ இவரை பத்தி இவ்ளோ அக்கறையா கேட்டுட்டு இருக்கியோ? என்ன விஷயம் சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும்? கார்த்தி உன் தம்பின்னு தெரியும். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. நீ ரொம்ப ஸ்மார்ட் தான். இல்லனா மேல் டாமினன்ட் பண்ற இந்த ஃபீல்ட்ல நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா? இல்ல, கார்த்தி ரொம்ப திறமசாலி தான். சின்சியரா வேலை செய்யறவன் தான். ஆனா தொழில பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கான். அதுக்கு தான் இங்க அனுப்பி வச்சேன். என் தம்பின்னு சொன்னா நீ அதுக்கு ஏதாவது சலுகை காட்டுவ. அப்புறம் அவனை எந்த நோக்கத்துக்காக இங்க அனுப்பி வச்சனோ அது நிறைவேறாம போயிடும். அதுக்காக தான் சொல்லல. அப்படியா? உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ அவனுக்கு எந்த சலுகையும் காட்ட தேவையில்லை. ஒரு லேபரா நீ எப்படி அவனை ட்ரீட் பண்றியோ அப்படி அவனை ட்ரீட் பண்ணா போதும். ஆனந்த், கார்த்தி இந்த கம்பெனிக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சிருந்தாலும் அதுக்காக எந்த சலுகையும் நான் காட்ட மாட்டேன். எல்லா லேபர்ஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை தான் அவருக்கும் கொடுப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் ரம்யா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அத உன்கிட்ட கேட்க தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன கேள்விப்பட்ட? நீ ஏதோ கார்த்திய விரும்புறன்னு கேள்விப்பட்ட. அது உண்மையா? எதுக்கு இப்போ சிரிக்கிற? பின்ன நீ ஜோக் அடிச்சா எப்படி சிரிக்காம இருக்க முடியும்? நானாவது கார்த்தியை காதலிக்கிறதாவது. எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய்லாம் செட் ஆகாது. அப்போ நீ உண்மையா விரும்பலையா? கார்த்தி இந்த கம்பெனிக்கு வந்து சில நல்ல விஷயங்களை செஞ்சாரு. அதனால கொஞ்சம் சகஜமா பேசி பழகுனேன். அத யாரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து நான் லவ் பண்றதா சொல்லிருக்காங்க போல இருக்கு. எனக்கு இந்த காதல், கல்யாணம், குழந்தை குட்டின்னு சராசரி பொண்ணா வாழ பிடிக்காது. என் ஆசை, எய்ம், டார்கெட் எல்லாமே எப்பவும் பிசினஸ் 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 மட்டும்தான். அதுல நம்பர் 1 இருக்கணும். புதுசா நிறைய கம்பெனி ஆரம்பிக்கணும். அது மட்டும்தான் எப்பவுமே என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதுல இந்த மாதிரி சில்லி ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இடம் இல்லை. அப்போ நான் கேள்விப்பட்டதுதான் தப்போ? ரம்யா, கார்த்திக் கல்யாணம் ஆகி தீபான்னு ஒரு வைஃப் இருக்கா. அது தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுமே. தீபா என்னோட ஃப்ரெண்டு தான். அவ புருஷன் கார்த்தின்னு தெரிஞ்சு நான் இப்படி லவ் பண்ணுவேன். அவளுக்கு எப்படி நான் துரோகம் பண்ணுவேன்? தெரிஞ்சா சரிதான். கார்த்தி தீபா மேல உயிரை வச்சிருக்கான். ஆனா அந்த தீபா எங்க வீட்டுக்கு முறையா வந்த மருமக இல்ல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவ கார்த்திக்கு ஒய்ஃப் ஆயிட்டா. ஆரம்பத்துல எங்க அம்மா கூட அவளை ஏத்துக்கல. ஆனா கார்த்தி தான் உறுதியா இருந்து தீபாவை ஏத்துக்க வச்சான். அந்த அளவுக்கு அவ மேல அவனுக்கு லவ் இருந்துச்சு. அதனாலதான் அவளுக்கு பாட திறமை இருந்துச்சுன்னு அவளை பெரிய பாடகியாக்க எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டாப் இட் ஆனந்த். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? பிசினஸ் விஷயமா ஏதாவது பேச வந்தா பேசு. தேவையில்லாம கார்த்தி பர்சனல் விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. அது எனக்கு தேவையும் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்தி எங்க லேபர் தான். அந்த அளவுக்கு தான் நான் அவரை ட்ரீட் பண்றேன். அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. போதுமா? சாரி ரம்யா, தேவையில்லாம ஏதோ பேசி உன்னை மூட் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே ஆனந்த். உன் மனசுல பட்ட விஷயத்த நீ கேட்ட, அப்படிதானே? சரி ரம்யா, அப்ப நாங்க கிளம்புறோம். இப்ப நாங்க கேட்டது எதையும் மனசுல வச்சுக்காத. மாற்றுமா? சரி ஆனந்த். பாய்.
நான் ஒன்று நினைச்சு வந்தா இங்க நடக்கிறது வேறையா இருக்கு. அந்த ரம்யா கார்த்தியை காதலிக்கிறா அது இதுன்னு சொன்னேன். ஆனா அவ அதை கேட்டு சிரிக்கிறா. நீ அறகுறையா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு இங்க வந்து மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். கார்த்தி கல்யாணம் ஆனது தெரிஞ்சா அவ ஆவேசப்படுவா கோவப்படுவான்னு பார்த்தா ரொம்ப கூலா இருக்கா. இல்லடா, இதுல எங்கேயோ தப்பு நடக்குதோன்னு தோணுது. ரம்யா போய் சொல்றாலும் தோணுது. அவ லவ் இல்லைங்கிறதுல கிளியரா தான் இருக்கா. நீ தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி மொக்க வாங்கியிருக்க. நான் கூட இந்த லவ் மேட்டர் உண்மையா இருந்தா வீட்டில் பெரிய பிரச்சனையாகும். கார்த்தி இந்த மேட்டர் சும்மா விட மாட்டேன்னு பயந்தேன். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி வா போலாம். இல்ல அருண், ஏதோ ஒண்ணு. ஆனந்த், ரொம்ப யோசிச்சு நீயும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பாத. வா போலாம். மனசாட்சியா? இப்ப எதுக்கு வந்த? என்ன ரம்யா, சரளமா பொய் சொல்ல கத்துக்கிட்ட போல இருக்கு. நீ என்ன சொல்ற? பின்ன கார்த்திய லவ் பண்ணவே இல்லைன்னு உடனே ஆனந்த் கிட்ட பொய் சொல்லிட்டியே. ஆமா, பொய் தான் சொன்னேன். கார்த்தி மேல எனக்கு எக்கச்சக்கமா லவ் இருக்கு. அதுக்கு என்ன? அப்புறம் ஏன் ஆனந்த் கிட்ட பொய் சொன்ன? பின்ன உண்மையை சொல்லி மாட்டிக்க சொல்றியா? நான் கார்த்திய லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா ஆனந்த் நேரா கார்த்தி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடுவான். இல்ல தீபா கிட்ட சொல்லலாம். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம். ஏன் கார்த்தி இங்க ஒர்க் பண்ணாம வெளியே போயிடலாம். அது இன்னும் எனக்கு சிக்கல் தான். அதனால தான் போய் சொன்னேன். அப்போ உன் லவ்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கன்னு சொல்லு. ஆமா, கார்த்தி என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் இந்த லவ் யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுப்பேன். அப்பதான் நான் நினைச்சபடி எல்லாமே நடக்கும். ஓ, நீ மாஸ்டர் பிளானோட தான் இருக்கியா? அப்போ ப்ரொசீட் பண்ண. தீபா, தீபா, என்ன கையில கட்டு? என்னாச்சுமா? மார்க்கெட்டுக்கு போனவ கையில கட்டோட வர. என்னாச்சு தீபா? கீழே விழுந்துட்டியா? அத்தை, பதட்டப்படாதீங்க அத்தை. சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆ? கையில மட்டும்தான் அடிபட்டுச்சு. அதான் ஹாஸ்பிட்டல் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சிடென்ட்டா? எங்க, எப்படி நடந்துச்சு தீபா? அத்தை, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றப்போ எதிரில் ஒரு கார் வந்துச்சு. ஆக்சுவலா நான் ரோட்டு ஓரமா தான் போயிட்டு இருந்தேன். அந்த கார்காரன் தான் ராங்கா வந்து என் மேல மோதிட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பெருசா ஒன்றும் அடிபடல அத்தை. கையில தான் கொஞ்சம் காயமாயிடுச்சு, அவ்வளோதான். என்ன தீபா இவ்ளோ சாதாரணமா சொல்ற? கார்காரனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே? அவன் என்ன அடிச்சுட்டு நிக்காம போயிட்டான்க்கா. அதனால ஒன்றும் பண்ண முடியல. ரோட்டோரமா போனா கூட ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் போல. இல்லனா அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க போல இருக்கே. சரி கார்த்தி, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியே, என்ன சொன்னாங்க? கையில் கட்டு போட்டு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கம்மா. மெடிசன்ஸும் கொடுத்துருக்காங்க. உடம்பு சரியாயிடும் சொல்லிருக்காங்கல்ல டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? நாளைக்கும் ஹாஸ்பிட்டல் போகணுமா? சரி, தீபாவை மேல ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா. ரெஸ்ட் எடுக்கட்டும். தீபா, உனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லவா? இல்ல இப்ப வேண்டாம் அத்தை, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரிம்மா, ரூமுக்கு போ, ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம், சரிங்க அத்தை. சரிங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஆ, அங்க நடந்தது ஆக்சிடென்ட் இல்லைங்க. அங்க போகும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்ல, கீழே சொன்னா எல்லாரும் பதட்டமாயிடுவாங்கன்னு தான் நான் அங்க சொல்லாம உங்ககிட்ட தனியா சொல்றேன். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றப்ப
ஒரு ரவுடி வேணும்னே என்கிட்ட வம்பிழுத்தான். அப்போ நடந்த சண்டையில நான் அவனை அடிச்சிட்டேங்க. அவன் அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து என்ன குத்த வந்தான்.